ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அடை பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இது கேரளா நாகர்கோயிலெலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு பாயாசம் தான் அடை பாயாசம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அடை எடுத்துருக்கிறேன், 250 கிராம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயில் இந்த அடையை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தண்ணிக்கு அளவு கிடையாது. இந்த அடை மூழ்கிறது வரைக்கும் நம்ம தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக வர்றது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதில் நம்ம சரியாக வேக வைக்கலைன்னா நம்ம பாயாசம் செய்யும்போது அந்த சர்க்கரை பாகு போடும்போது சரியாக வேகாது. அதனால் இப்போ வேக வைக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு வடிகட்டியில் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறம் நான் ஒரு 2-3 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிட போகிறேன். ஏன் அலசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி விடாமல் நம்ம உடனே பாயாசத்தில் நம்ம செய்யும்போது அந்த அடையில் உள்ள வழுவழுப்பு தன்மை போகாது. அப்போ பாயாசம் செய்யும்போது அடையெல்லாம் ஒட்டி வரும், உதிரியாக வராது. அதனால் ஒரு 2-3 தண்ணி விட்டு நம்ம அலசிட்டு நம்ம பாயாசம் செய்யும்போது அடை உதிரியாக வழுவழுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் 2-3 தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துக்கிடலாம். இப்போ 2-3 தண்ணி விட்டு நம்ம அலசிக்கிடுவோம். இப்போ அலசிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு கப் அடைக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது பொடி பண்ணின சர்க்கரை. உங்கள்கிட்ட முழு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை பொடிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம காய்ச்சிக்கிடலாம். இப்போ காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு இந்த சர்க்கரை பாகு அதில் ஊற்றிட்டு நான் வேக வச்ச அடையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சர்க்கரை பாகும் அடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தண்ணி மாதிரி இருக்குது, நல்லா திக்காக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் இந்த சர்க்கரை பாகு இந்த அடைக்குள்ளாடி போய் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால திக்காக வர்றது வரைக்கும் நம்ம அந்த அடையை வேக வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். அதையும் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். 2ஆம் பாலும் 1ஆம் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல 2ஆம் பாலை ஊற்றிடலாம். 2ஆம் பாலை ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் 1ஆம் பாலை ஊற்றிடுறேன். 1ஆம் பாலை ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். வேக வச்சுட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான அடை பாயாசம் ரெடி ஆயாச்சு. இறக்கிக்கிட்டு நான் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் நான் நெய் விட்டுருக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இப்போ நான் தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம்.
இந்த தேங்காய் போடும்போது நம்ம அடை பாயாசம் சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காவை நெய்யில் வறுத்து போட்டுட்டு அது கூட கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப சுவையான அடை பாயாசம் ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.